ஃபிஃப்த் மினிட். போயிங் 787 ட்ரீம்லைனர் ஏரோப்ளைன் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி உடையதான்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பிளைன் நிறைய பிளாஸ்டிக்னால ஆனதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பட் அதுதான் உண்மை. இந்த பிளைன் 50% கார்பன் ஃபைபர் காம்போசிட்ஸ்னால ஆனது. பொதுவாகவே ஏரோப்ளைன்ஸ் வந்துட்டு நிறைய அலுமினியம் மெட்டீரியல்ஸையும் காம்போசிட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் வழக்கத்துக்கு மாறாக ஜாஸ்தியாக 50% கார்பன் ஃபைபர் காம்போசிட்ஸை இந்த பிளைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு தோணலாம். இப்படி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்னால இந்த ஏரோப்ளைனோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாகும். அப்படி கம்மியாகிறதுனால இந்த ஏரோப்ளைன்ல 20% ஃபியூயலை வந்துட்டு கம்மி பண்ண முடியும், அதாவது சேமிக்க முடியும். அப்படி சேமிக்கிறதுனால நிறைய காசும் சேமிக்க முடியும். இது ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இது மட்டும் தான் பெனிஃபிட்டான்னு பார்த்தோம்னா, இப்படி ஃபியூயலை சேமிக்கிறதுனால இந்த ஏரோப்ளைனால ஒரே ஸ்ட்ரெச்சில் சுமார் 14,000 கிலோமீட்டர் வந்து பறக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது சென்னையில இருந்து நியூயார்க் வரைக்கும் நான் ஸ்டாப்பா இந்த பிளைனால பறக்க முடியும். இன்னும் பெனிஃபிட்ஸ் இந்த பிளைன்ல இருக்கு. இந்த பிளைன் தான் மொதல் வழக்கத்துக்கு மாறா விண்டோஸை கொஞ்சம் பெருசா டிசைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாது எலக்ட்ரானிக் டிம்மர்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ஏரோப்ளைன்ஸ்ல வந்து விண்டோஸ்ல இருக்க லைட்டை டிம் பண்ற ஆப்ஷன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை முதல்ல செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்தது இந்த ஏரோப்ளைன் தான். இதுல நீங்க இதுக்கு முன்னாடி பறந்திருக்கீங்களா? இந்த ஏரோப்ளைன் பத்தி வேற ஏதாவது ஃபேக்ட்ஸ் தெரியும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.